என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். கொஞ்சம் அழாம சொல்லுங்க. இங்க பாருமா, நீ அந்த சுந்தரி கிட்ட பேசி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். உனக்கு என்ன பிரச்சனையோ தயவு செஞ்சு அவன் கிட்ட சொல்லு. ஆமாமா, நாங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் கேக்குறோம். எதுவா இருந்தாலும் தயங்கமா சொல்லுங்க. என் பேரு ஷாலினி. நானும் சுந்தரம் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம வச்சு ஏமாத்திட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். இப்ப அவனால என் வயித்துல ஒரு குழந்தை வளருதுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, என்னால இத வெளியே பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாம யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம தனியா தவிக்கிறேன். ஆனா அவன் வேற பொண்ணு கூட வாழ ரெடி ஆயிட்டான். சுந்தரம் மட்டும் என்ன ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நானும் என் வயித்துல வளர குழந்தையும் எங்கேயாச்சும் போய் செத்துருவோம். ஐயோ, இந்த பாருமா, தப்பு பண்ணிட்டு உங்களை ஏமாத்தினது அவன். அவன் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சாகணும்? முதல்ல இந்த எண்ணத்தை கைவிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்பி உங்க வாழ்க்கையை தொலைச்சது உங்க தப்பு. இப்ப அதுக்காக சாகரட சொல்றது அதை விட பெரிய தப்பு. இந்த குழந்தை பிறந்து தகப்பன் பேரு தெரியாம வளர்றதுக்கு கடவுளே சாகிறது எவ்வளவோ பெட்டர்.